Assalamualaikum. Hello everyone. மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Oreo Dessert Box Recipe தாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ 14 குக்கீஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. உள்ள க்ரீமோட சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஜிப் லாக் பண்ணுற மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நான் எல்லா குக்கீஸும் உள்ள போட போகிறேன். ஜிப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா சப்பாத்தி ரோலர் வச்சு இப்படி எல்லாமே நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரஷ் பண்ணதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த க்ரஷ் பண்ண குக்கீஸோட 1/4 கப் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இப்படி நல்லா செட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பேன்ல 2 கப் பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த பாலோட 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த பாலோட 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி திக்கா ஆற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஓரியோ செட் பண்ண அதுக்கு மேலே செகண்ட் லேயரா இது நம்ம சேர்த்துக்கலாங்க.
நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ½ கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா திக்க வரைக்கும் இதுவுமே நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் காம்பவுண்ட் அப்படின்னா மில்க் காம்பவுண்ட் கூட மெல்ட் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி திக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த பட்டர் இந்த சூட்லேயே மெல்ட் ஆகிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது 3rd லேயரை சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக இதுவுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாக குவிக்காக ஓரியோ டெசர்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக 2 ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. தேங்க்யூ.